அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த எக்ஸாம் எப்பப்போ வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ குரூப் 1, 2, 2A அப்புறம் 4 மூணுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சுரேஷ் பாடசாலையில், அதாவது ஆன்லைனில் மட்டும் ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ண இருக்கும் மேக்ஸுக்குன்னு. இந்த கோர்ஸ் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம நேம் வச்சிருக்கோம். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக சுரேஷ் பாடசாலை ஆன்லைனில் மட்டும் நம்ம கண்டக்ட் பண்ண. சரிங்களா? இந்த கோர்ஸோட மெயின் டார்கெட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல வந்து ஒரு 25 out of 25 எடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கோர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், 2, 2A, 4 பொறுத்த வரைக்கும் இருக்கட்டும், அந்த மேக்ஸ்ல வந்து நம்ம 20+ எவ்வளவு தூரத்துக்கு எடுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில வந்து நம்ம இருப்போம். சரிங்களா? ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஆன்லைன்ல மட்டும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற மே 17 ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். சரிங்களா? ஆன்லைனில் நம்ம சுரேஷ் பாடசாலையில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ண இருக்கோம். அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுற அந்த சுரேஷ் பாடசாலை நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த ப்ரோக்ராமோட அவுட்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 40 கிளாஸஸ் இருக்கும். அது போக 120 hours வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டட் செஷனாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபீஸிபிளான டைமில் நீங்கள் எப்போனா அந்த கிளாஸை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ராக்டிஸ் செட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம கொண்டு வர இருக்கோம். ப்ராக்டிஸ் செட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ 30 ப்ராக்டிஸ் செட் வந்து நம்ம அவைலபிலிட்டி இருக்குது. இதில் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் செட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 15 கேள்விகள் கேட்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து ஃபுல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ ஃபுல் சிலபஸை கவர் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா? கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு சம்முக்கும் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராமோட அவுட்லைன். இது போக இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கிற டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண இருக்கோம். சரிங்களா? இந்த கிளாஸோட ஷெடியூல் பாருங்க, நம்ம 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுமே கவர் பண்ற மாதிரி. ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 15 மார்க் கேட்பாங்க, ரீசனிங்லேருந்து 10 மார்க் கேட்பாங்க. சரிங்களா? மொத்தம் 25 மார்க்குக்கான கிளாஸஸ் தான் இந்த பெரிமீட்டர் ஆன்லைன் கோர்ஸ். சரிங்களா? 17ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட்ல வந்து நம்பர் சிஸ்டமும் சிம்பிளிஃபிகேஷன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ப்ராக்டிஸ், அதாவது ஃபுல் சிலபஸ் வரும். மேக்ஸில் 15 கேள்வி, ரீசனிங்கில் 10 கேள்வி அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதற்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் கடைசி 60ஆம் நாள் வரைக்கும் இதே ஷெடியூல் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண இருக்கோம். சரிங்களா? மேக்ஸ், ரீசனிங் மேஜர் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. சரிங்களா? இதுதான் நம்ம இந்த கோர்ஸுக்கான ஷெடியூல். சரிங்களா? யாரெல்லாம் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த சுரேஷ் பாடசாலை நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்போம், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.